ஆட்டம்னு எதுக்கு நம்மளால மேல நிக்க வச்சு கீழே பாத்துட்டு இருக்காரு. என்னமா அப்ப சொல்லிவிட்டு அழுகுற? உங்களுக்கு என்ன பண்ண லெகின் போடுறது? ஆமா, 2 வீட்டுல லெகின் இல்லமா. ஆனா தமிழ் பாரம்பரிய உள்பாவோட கட்டிட்டு வரட்டுமாமா? செகுல் பேந்துரு வீட்டுல இருக்கிற நிலைமையிலே தெரியாது. இங்க என்ன நிலைமைக்கு வந்து அதுக்கு மாதிரி பாரு. அப்பா பாத்தீங்களா? பாத்தேமா. ஒரேத்த கேட்டீங்களா? உங்க அப்பாட்ட கேட்டேன். என்ன சொல்ல? ஆனா இரவு நேரத்துல எந்த ஆடை வேணுமோ அத முறையா அணிஞ்சிட்டு வந்திருக்கேடி. நல்லா இருக்காமா? சூப்பரா. இது அம்மா நல்லா இருக்கு, கம்ஃபர்டபிளா இருக்குமா? அப்படியாம்மா? ஏய் 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 வா 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 ஏய் ஆட்டம்னு எதுக்கு நம்மளால மேல நிக்க வச்சு கீழே பாத்துட்டு இருக்காரு. என்னமா அப்ப சொல்லிவிட்டு அழுகுற? உங்களுக்கு என்ன பண்ண லெகின் போடுறது? ஆமா, 2 வீட்டுல லெகின் இல்லமா. ஆனா தமிழ் பாரம்பரிய உள்பாவோட கட்டிட்டு வரட்டுமாமா? செகுல் பேந்துரு வீட்டுல இருக்கிற நிலைமையிலே தெரியாது. இங்க என்ன நிலைமைக்கு வந்து அதுக்கு மாதிரி பாரு. அப்பா பாத்தீங்களா? பாத்தேமா. ஒரேத்த கேட்டீங்களா? உங்க அப்பாட்ட கேட்டேன். என்ன சொல்ல அமிச்சாங்க? தண்ணியை போட்டு பாலை உரிச்சு ஒயின் ஷாப்ல படுத்து கிடக்குறாரு. எங்க அப்பா அதெல்லாம் சாப்பிட மாட்டாரு. நிஜமாலே எங்க அப்பா சாப்பிட மாட்டாரு. எந்த ஒரு பழக்கமே இல்லாத அப்பா எனக்கு தான். உண்மையிலேயே சொல்றேமா, நம்பிராஜன் மாதிரி ஒரு ஆளு யாராலுமே பார்க்க. கண்டிப்பா எப்பேற்பட்டவர். அவரோட பெருமை இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவரை மாதிரி இப்ப நிறைய பேர் இப்ப மாறிட்டாங்க. நம்பிராஜன் மாதிரி தான் நாங்க இருக்க போறோம்னு சொல்லி. பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா வாழ்றது மிகப்பெரிய விஷயம் இல்ல. எடுத்துக்காட்டு அவர் தான் முன் உதாரணமே. அவர் ஆரம்பிச்ச தொழில் இப்ப ஓஹோன்னு போயிட்டு இருக்கு. என்ன தொழில்? இந்த குழந்தை கடத்துறது. யாரடி சொல்ற? எங்க அப்பாவே சொல்ற. ஆமாமா, நம்பிராஜ ஆரம்பிச்சது உங்களை தூக்கிட்டு வந்தது யாருக்கும் தெரியாம தானே உங்களை தூக்கிட்டு வந்தாரு. அது வந்து இறைவன் கொடுத்தது அப்படின்னு நீங்களா சொல்லிக்கிறீங்க. நம்பிராஜ் உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா உங்களை தூக்கிட்டு வந்தது? தெரியாதுல்ல. அப்ப குழந்தை கடத்தல் தானே. அந்த வேலையதான் இப்ப வடநாடுல உள்ள பூரா பாக்குறாங்க. உங்க அப்பா தான் முன் உதாரணம். போதும் அவளுக்கு முன் உதாரணம். உங்க அப்பா நிப்பாட்டி போய் பேச்சும் தெரியல, நீங்க வந்த வேலையும் தெரியல. உங்க அப்பா அவமதிச்சு பேசுறீங்க. அதெல்லாம் உங்க பதவி நீக்கிடுவேன். அவ கைக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கு? இவளுக்கு ஆசைமா இந்த மாதிரி நமக்கு இல்லையே. அதனால இடத்த பாக்கணும். இடம் ரொம்ப அழகா இருக்கு. வண்டிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இடத்த வரீங்க, ஆடையை மாத்திட்டு வரேன். அடங்க மாட்டேன். இடத்த பாக்கல எவ்வளவு அழகா இருக்குது. என்னமா இல்ல மைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அதனால இடமும் ரொம்ப அழகா இருக்கு. இடத்த வண்டிக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சந்தோஷமா இருக்குமா? என்ன சந்தோஷத்தை இம்பிடிச்சலாம் சரியா இருக்கு. இன்னும் சந்தோஷமா இருக்கும். அண்ணே, இந்த பிள்ளைக்காக ஒரு சின்ன குட்டி மைக்கிங் ரெடி பண்ணுங்கண்ணே. பாவம் பிள்ளை ரொம்ப சிரமப்படுது. ரொம்ப நேரமா அவளை கை கடிச்சிருச்சாப்ப. என் தோழி தானே எடுப்பேன். தோல்லே தூக்கிட்டு வர ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேரத்தை எப்படி வருவாரு நிக்கலாம் தெரியுமா? மகிழாடும் பாரு பக்கத்தில ஓடு அழகு பெரியெல்லாம் பட்டுக்காடு சிரிக்கும் பழகமா மயிலாடும் பாரு பக்கத்தில ஓடு அழகு பெரியம்மா Thank you.
மயிலாடும் பாரு ஐயா அத்தாடி பாவாட கத்தாத குத்தாத மருதே துடிக்குது ரோசானா ஏ தண்ணிய ஜவுத்து ரெண்டு பேரும் இதுக்கு எடுத்தீங்க உங்களுக்கு கொண்டு அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு சபையில இப்படி பாவடையோட வந்து இந்த எதுவும் பிடிக்கலையாமா இன்னும் மோசமே ரொம்ப மோசமா இருக்கு. ஐயா இவள அப்பா வச்சிருக்காரு அப்பால கொண்டாடு முதல்ல மறுக்கலையேண்டி என் மனசுல உள்ள ஆசையெல்லாம் நிறைய இருக்கு. உன் மனசுல நிறைய ஆசை இருக்கிற மாதிரி ஐயா அது எக்கச்சக்கமா இருக்குது. அப்படியா கொஞ்சமா ரெண்டா மூணா அம்மா அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. எவ்வளவு ஆசை வச்சிருக்க நீ யாரை காதலிக்கிற? உங்க அண்ணனவா எங்க அண்ணன் 7 பேர் போடி. ஆனா இரவு நேரத்துல எந்த ஆடைகள் வேணுமோ அத முறையே அணிஞ்சிட்டு வந்திருக்கேடி. நல்லா இருக்காமா? சூப்பரா இது அம்மா நல்லா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குமா? அப்படியாம்மா? இதுதான் அப்பா சொல்ல வந்த வேலையை பார்த்தாச்சு. ஆமா அதனால முதல்ல விளையாட்டி கொண்டு நம்ம வேலையை பார்க்கலாம். பாட்டு பாடுறது ஆடுறீங்க நாங்க தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஆமா வள்ளியம்மா ஆடுறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நான் பாட்டு பாடுறதுக்கு ஆடுனோம்னா எல்லாம் ஆடிட்டு கிளம்பிடுவாங்க. வள்ளியம்மா ஆடினாதான் உட்கார்ந்து பாப்பாங்க. ஏண்டி நீ வேற நேரமாயி போச்சு அந்த மனுஷன் விளையாட போடும். உங்களுக்கு என்ன இப்ப நான் ஒரே ஒரு ஆட்டம் ஆடுறேன், இதுக்கப்புறம் இவ ஆடணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணி எங்க ஆடு பாக்கலாம். வந்து ஓடுது. ஒரு ஆட்டம் ஆனதுக்கு 2 கல் இருக்கு. அது கூட ஒரு நேரத்துல வாங்க தெரியாதாடி. 2 நேரம் வித்தியாசம் இருக்கு. யாரு இது ஏன் கலர்னு சொல்லி ஆடி பாடி வேலை செய்யணும். இருமா இத எப்படி நிப்பாட்டுற மட்டும் பாருங்க. இப்ப உன்னையெல்லாம் எப்படி நான் வளர்த்து வச்சிருக்கேன், கண்ட பக்கத்து அசிங்கப்படுத்துறா புரி. இத கட்டுறி இப்ப இழுத்து இப்ப விழுகுவ. இப்ப போடுங்க ஆட்டத்தை. ஆடாது இந்த மாதிரி மூலக்கார பொங்கலை பார்த்ததே இல்லை. பாடபுடிக்க வண்டவள்ளி ஆசைப்பட்டவள்ளி முதலூரு குண்டமணி வாடபுடிக்க வண்டவள்ளி
இந்த புடிச்சுக்க இந்த மங்க மரத்துல உடைக்கலே திங்காலத்திலே வந்ததாரு அப்படியே அழகா ஆட்டாளு இப்படி 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 ஆட்டுற அந்த மாதிரி ஆட்டு திருச்சி சேவை தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி அப்படியே ஒரு நிமிஷம் இது வாய்கிட்ட வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் இறக்கிக்கிற வாயிருக்கவா மாமனத்து குயிலிப்பு மஞ்சள் நெடுமை போகாதையா நான் நேற்று கொடுக்க அடி மாமரத்து குயிலு இது இருக்க இருக்க வயிற்றுக்கு வந்துருச்சு எங்கள் ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம் ஆனந்த கூத்தாடும் மயிலாட்டம் தங்கச்சி நண்பர்கள் கையொத்த சொன்ன தகவலைகள் ஐயோட பண்டி விளையான கண்டகத்திட மதிலே ஊராக கொண்டாடும் மயிலாட்டம் போதும் சக்தி போதும் இது சத்திய சோதனைப்பா ஆமா அளவோடு இருப்பது மிகவும் நல்லது அளவுக்கு மேல அளவுதவழ ஆமா எங்க சொல்ற முருகனை வேண்டல பத்தியில ஆமா ஆமா பூஜையில பாதி ஆமா ஏன் இந்த பச்சை அசையாம இருக்கு ஆறுனா போகுது ஒண்ணுமே அசையல என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் அம்புட்டு உட்கார்ந்து இருக்கு என்னது குளூர்ல உட்கார்ந்து இருக்காங்க உள்ளூர்லயா சரி மேல இந்த இடத்துல இந்த பச்சைகள் அசையாதவனும் காவல் செய்தாலும் ஆள் பார்த்து சேர்ந்து காவல் பாக்கு யாராவது பெரிய பெரிய தவறு செய்யலாம் வருவாங்க உடனடியாக யார் வந்தாலும் அவர்கள் திறந்தவாறு காலில் விழுந்து செருப்பாக்கெல்லாம் வந்துடுறேன் ஆசீர்வாதம் வாங்கடி அதை வாங்கிடுறமா இந்த இடத்துல யாரு கொஞ்சம் காவல் பாரு அடியே தோழி பண்ணு அங்க கேளு அம்மாட்ட நீ இந்த பக்கம் போய் காவல் பாரு அவ அந்த பக்கம் போய் காவல் பாரு நான் மட்டும் இங்கே நின்று காவல் பாப்பேன் ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஓடி வா சோ அப்ப கூட வந்த தாண்டி நீ கேக்குற தயவு செய்து தூங்குறவங்க எல்லாம் எழுப்பி விடுங்க மிச்சம் இருக்கிற 18 பேர் 19 பேர் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருக்கிற 24 பேரை எழுப்பி விட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து நம்மளை தாக்க வந்து கொண்டு இருக்கிறது அந்த ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்க வேண்டும் அனைவரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க